Hi friends, இது பங்கஜ் நலபாகம். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் வீடியோ பார்க்குறவங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் 9 டேஸாக தீபாவளி ஸ்பெஷல் ரெசிபீஸ் வந்துட்டுருக்கு. இன்றைக்கி டே 10 என்னென்ன ரெசிபீஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்பாக தீபாவளி அன்னைக்கு அதிகாலையில் எண்ணெய் தேய்த்து குளிப்பது என்பது ஒரு வழக்கமாகவே நம்ம செஞ்சுட்டு வரோம். அந்த எண்ணெய் தேய்த்து குளிப்பது என்பது மிகவும் சிறப்பு. அதுவும் நல்லெண்ணெயாக இருந்தால் ரொம்பவும் சிறப்பு. அந்த நல்லெண்ணெயை முதல் நாளே மிளகு, சீரகம், பச்சரிசி இதையெல்லாம் சேர்த்து காய்ச்சி வச்சிடுவாங்க. சில பேர் அதில் பூண்டு சேர்த்தும் காய்ச்சி வைப்பாங்க. அந்த எண்ணெயை தான் நம்ம எண்ணெய் குளியலுக்கு பயன்படுத்தணும். இந்த மாதிரி எண்ணெய் தேய்த்து குளிக்கும்போது தண்ணீரில் கங்கை, காவேரி இருப்பதாகவும் எண்ணெயில் மகாலட்சுமி இருப்பதாகவும் ஒரு ஐதீகம். அது மட்டுமல்ல, நம்ம அன்று உடுத்த இருக்கும் புத்தாடையில் மகாவிஷ்ணு வாசம் செய்வதாக ஒரு ஐதீகம். இன்றைக்கி என்னென்ன ஸ்பெஷல் ரெசிபி பண்ணியிருக்கோம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. பாருங்க எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது. சாப்பிட்டா இன்னும் நல்லா இருக்கும். இந்த முறுக்கு ரெசிபி எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இப்போது அரிசி மாவு 2 கப் எடுத்திருக்கேன். இதை நல்லா சல்லடையில் சலிச்சு எடுத்துடலாம். இது கடையில் வாங்கின அரிசி மாவு. இப்போ ஒரு கடாய் எடுத்திருக்கேன். அதில் பாசி பருப்பு போட்டிருக்கேன். அரிசி மாவு 2 கப்பும் பாசிப்பருப்பு 1/2 கப்பும் அந்த ரேஷியோவில் பண்ணியிருக்கேன். அப்போ தான் கிறிஸ்பியாக வரும் முறுக்கு. இதை நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுக்கணும். இப்போ நல்லா வாசனை வருது. அதே டைமு பொன்னிறமாகவும் ஆயிடுச்சு. இப்போ இதை மிக்சியில் அரைச்சிடலாம். இந்த பொடியை நம்ம ஜல்லடையால் நல்லா ஜலிச்சு எடுத்துடலாம். கட்டி பெருங்காயத்தை ஒரு பவுலில் தண்ணி விட்டு ஊற வச்சிருக்கேன். இதை முறுக்கு பிழிய யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அரிசி மாவோட பொடி பண்ண பாசிப்பருப்பு மாவு பொடியை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். வெள்ளை எள்ளு ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் வெள்ளை எள் இல்லைன்னா கருப்பு எள் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ ஊற வச்ச கட்டி பெருங்காயத்துலேருந்து இந்த மாதிரி தண்ணியை எடுத்து கொஞ்சம் விட்டுக்கலாம். இந்த முறுக்குக்கு இது ரொம்ப நல்ல வாசனையை கொடுக்கும். கட்டி பெருங்காயம் இல்லைன்னா நீங்கள் தூள் பெருங்காயம் யூஸ் பண்ணிக்கோங்க. வெண்ணெய் சேர்த்துக்கலாம். வெண்ணெய் உங்களுக்கு பிடிக்கலைன்னா நீங்கள் சூடான ஆயில் இந்த டைமில் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் ஆயில் எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம்.
இன்னும் கூடி அந்த கட்டி பெருங்காயத்தை ஊற வச்ச தண்ணியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்ல மணமாக இருக்கும் இந்த முறுக்குக்கு இந்த பெருங்காய தண்ணி. இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சிக்கலாம். அதிகமாகவும் தண்ணி விடக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் பிசையக்கூடாது. பக்குவமாக பார்த்து பிசைஞ்சி வச்சுக்கலாம். இந்த மாதிரி பக்குவத்துக்கு இருக்கணும். அப்போ தான் நமக்கு ஈஸியாக முறுக்கு பிழிய வரும். இப்போ இந்த நாழி யூஸ் பண்ணியிருக்கேன் நான், 3 ஸ்டார் இருக்கிற மாதிரி. அப்போ தான் அந்த முள்ளு முறுக்கு நமக்கு கிடைக்கும். இப்போ கொஞ்சோண்டு எண்ணெய் எடுத்து இந்த நாழியில் நம்ம இப்படி தடவிக்கலாம். ஈஸியாக நமக்கு முறுக்கு பிழிய வரும். இப்போ நல்லா மாவு எடுத்து இந்த நாழியில் போட்டுடலாம். கொஞ்சம் நல்லாவே ஃபுல்லாக போட்டுடலாம். உங்களுக்கு முறுக்கு பிழியறதுக்கு தேவையான அளவு மட்டும் மாவு பிசைஞ்சி வச்சுக்கோங்க. இப்போ சும்மா பிழிஞ்சு பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. ஈஸியாக விழற மாதிரி இருந்ததுன்னா கரெக்டான பக்குவத்தில் இருக்குன்னு அர்த்தம். பாருங்கள், ஈஸியாக இருக்குது. இப்போது கடாயில் பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெயை விட்டுக்கலாம். மாவு அதிகமாக பிசைஞ்சு வச்சோன்னா செவந்து போயிடும் முறுக்கு. அதனால கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சி அப்பப்போ போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக போட்டு பார்க்கலாம் எண்ணெய் சூடாயிடுச்சான்னு பார்க்குறதுக்கு. சிம்மில் வைக்கக்கூடாது, ஹையில் வைக்கக்கூடாது, மீடியம் ஹீட்லேயே இருக்கட்டும் ஃப்ளேமு. இப்போ ரெடி ஆயிடுச்சு நமக்கு பொரிக்கிறதுக்கு எண்ணெய். இப்போ நம்ம முறுக்கு பிழிய தயாராகிடலாம். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக பிழிய வருது. உங்களுக்கு டைரெக்டாக பிழிய முடியலன்னா நீங்கள் ஒரு கரண்டியில் வச்சு கூடி பிழிஞ்சி அதை ஆயிலில் விட்டுடலாம். இந்த விசேஷ நாளில் செய்வாங்க இந்த முறுக்கை. தீபாவளி, கிருஷ்ண ஜெயந்தி அந்த மாதிரி பண்டிகை காலங்களில் செய்வாங்க. இப்போ திருப்பி விட்டுக்கலாம். இந்த இஸ்ஸு சவுண்டு அடங்கினோன்னு நம்ம பார்க்கலாம். அப்போ தான் முறுக்கு வந்து தயாராகிடுச்சின்னு அர்த்தம். இன்னும் ஒரு 2-3 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ பாருங்கள் சவுண்டு அடங்கிடுச்சு. இப்போ எடுக்கும்போது ஒரு கலரும், முறுக்கு எடுத்து வைக்கும்போது அது கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். அதனால் எடுக்கும்போதே கொஞ்சம் பக்குவமாக பார்த்து எடுத்துடுங்க. ரொம்ப ரெட் கலரில் எடுக்க வேண்டாம், இன்னும் கலர் செவந்து போயிடும். ரொம்ப ஈஸியான ரெசிபி இது. ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருக்கும், டேஸ்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி எல்லா மாவையும் முறுக்கா பிழிஞ்சி எடுத்துடலாம். திருநெல்வேலியில் கிடைக்கிற அதே சுவையான கோதுமை அல்வாவை இப்போ நம்ம வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். இதில் நான் அளந்து வைத்திருந்த கோதுமாவை எடுத்துக்கிறேன். எந்த கப்பில் கோதுமாவை எடுக்கிறோமோ அதே கப்லேயே தண்ணீர் எடுத்துக்கலாம். இங்கே 1.25 கப்பு கோதுமை மாவுக்கு நான் 6 கப்பு தண்ணீர் எடுத்துருக்கேன். முதல்ல கொஞ்சமாக தண்ணீர் விட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கட்டி இல்லாமல் கலக்கணும். அதனால் நான் கையிலேயே கலந்து விட்டுக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு கையில் கலக்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ஒரு கரண்டி எடுத்துக்கூடி நல்லா கலந்துக்குங்க. கட்டி இல்லாமல் இருக்கணும். இப்போ நான் கட்டி இல்லாமல் நல்லா கலந்துட்டேன். கோதுமாவெல்லாம் நல்லா கரைஞ்சிருக்கு. இப்போ இதே கப்லேயே 3 கப்பு சர்க்கரை எடுத்துருக்கேன், முந்திரி எடுத்துருக்கேன், நெய்யை அளந்து எடுத்துக்கிறேன். 1.25 கப்பு நெய் எடுத்துக்கிறேன். இதை அடுப்பில் சிம்மில் வச்சுக்கலாம். நெய் நல்லா மெல்ட் ஆகட்டும்.
அப்பப்போ இந்த நெய்யை நம்ம எடுத்து யூஸ் பண்ண வசதியாக இருக்கும். நான் இங்கே இரும்பு கடாய் எடுத்திருக்கேன். இதில் நம்ம கலந்து வைத்திருந்த மாவை வடிகட்டிடலாம். இரும்பு கடாய் எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா அடிகனமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அப்போ தான் அல்வா கிண்டும் போது அடியில் பிடிக்காமல் இருக்கும், அல்வாவும் நல்லா கிண்ட வரும். இப்போ நம்ம மீடியம் ஹீட்டில் வச்சு அல்வாவை நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். ஒரு ஸ்டேஜில் மாவு நல்லா வெந்திருக்கும், அந்த டைமில் தான் நம்ம சர்க்கரை போடணும். இப்போ நல்லா மாவெல்லாம் வெந்து பச்சை வாசனையெல்லாம் போயிருக்கும். இந்த டைமில் நம்ம அளந்து வைத்திருந்த சர்க்கரையை ஆட் பண்ணிக்கலாம். நெய்யை மட்டும் அப்பப்போ ஆட் பண்ணிக்கணும், அதனால் பக்கத்துலேயே சிம்மில் வச்சு மெல்ட் பண்ண வச்சிடலாம். சர்க்கரையோட இந்த மாவை நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். இப்போ இன்னொரு பேனில் நான் 3 ஸ்பூன் சர்க்கரை எடுத்திருக்கேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் தண்ணீர் விட்டு இதை நல்லா கேரமலைஸ் பண்ண போகிறேன். கலருக்காக நம்ம இதை பண்ணுறோம். சப்போஸ் உங்களுக்கு இது பண்ண விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ஃபுட் கலர் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். இது கலர் நல்லா சேஞ்ச் ஆகும். சுகர் நல்லா கேரமலைஸ்ட் ஆகும்போது நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கலந்துக்கலாம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அடுப்பில் வைத்திருந்த இந்த அல்வாவோட நம்ம கலந்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். 2 பேர் இருந்தால் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தனியாக நம்மளால் பண்ண முடியாது, ஏன்னா நம்ம இரும்பு கடாய் வச்சுருக்கோம். இலக்கி விட்டுட்டே இருக்கணும். சப்போஸ் இலக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கிற டைமில் கொஞ்சம் கொஞ்சமாக நெய்யை எடுத்து விட்டுட்டே இருந்தோன்னா நம்ம இலக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது பண்ணுறதுக்கு எனக்கு 1.5 hours ஆச்சு. இது ரொம்ப பெரிய ப்ராசஸ் தான், ஆனால் சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வெறும் 3 பொருளை நான் இந்த அல்வா பண்ணியிருக்கேன். நம்ம வீட்டில் விசேஷம், பர்த்டே ஃபங்க்ஷன்ஸ் இந்த மாதிரி டைம்லலாம் நம்மளே வீட்டில் பண்ணிக்கலாம். நான்ஸ்டிக் பேன் இருந்தால் கூட நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் இங்கே இரும்பு கடாய் தான் எடுத்திருந்தேன். நான் இதில் வறுத்த முந்திரியும் இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். அப்பப்போ நெய் விட்டுட்டே இருக்கேன். எடுத்து வைத்த நெய் எல்லாமே காலியாகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுட்டே இருக்கலாம். அல்வா பதம் வரும்போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அல்வா பதம் எப்படி தெரியும் அப்படின்னா, ஓரம் எல்லாமே நல்லா திரண்டு வரும். இதோ இந்த மாதிரி திரண்டு வரும்போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நமக்கு அல்வா ரெடி ஆகிடும். அல்வா சூடாக இருக்கும்போது நம்ம சாப்பிடவே கூடாது. இப்போ ஒரு தட்டில் நெய் தடவி வச்சுருந்தேன். இப்போ இந்த மாதிரி நம்ம கொட்டிடலாம். இந்த மாதிரி மடிப்பாக நமக்கு வரணும், அதுதான் கரெக்டான பதம். கோதுமாவில் செஞ்சதுனால இது ஹெல்த்தியான ஸ்வீட்டு. ஹல்வாவை இளம் சூடாக சாப்பிட்லாம், ஆனால் கொதிக்க கொதிக்க சாப்பிட வேண்டாம். இப்போது நமக்கு அல்வா சூப்பராக தயாராகிடுச்சு. நீங்கள் இதே மாதிரி முறையில் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் ஏதாவது விசேஷம்னா கூட நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். அல்வாவை வாயில் போட்டவுடனே கரைஞ்சிடும். வாயில் போட்டவுடன் கரையும் அல்வா நமக்கு தயாராகிடுச்சு. நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வைத்தே செஞ்சுருக்கோம். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.